ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். சமீபமாக ஒரு விஷயம், அதாவது இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. பட் எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஃபீவர் கொஞ்சம் படுத்துட்டேன். அதனால் நிறையா நான் பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் பேச முடியாமல் போச்சு. அப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டே சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த விஷயம்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி பாபு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 24 வயசு பொண்ணு, கோவைலாம் கோயம்புத்தூர் பொண்ணு, சரவணம்பட்டியில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? அந்த பொண்ணை டவுன் சவுத்தில் அதே இபியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ஒரே பையன்தான், அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். இந்த திருமணம் மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. நிறையா நகையெல்லாம் போட்டிருக்காங்க பொண்ணுக்கு. அந்த பொண்ணும் சந்தோஷமாக வாழ போயிருக்கு. பையனும் ரொம்ப நல்ல பையன். 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியான ஒரு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு 1 இயர் இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே திருமணமாகி அதுக்குள்ளே அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கு அவங்க அம்மாவுக்கு. அந்த மாதிரி நான் சாக போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, இதோட சாவுக்கு காரணம் என் கணவர், இதில் எந்த காரணமும் இல்லை. அவருக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கோம். அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு முழு காரணமும் என்னோடய மாமியார் தான். அதாவது அவங்க இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், கணவர் சாப்பிட்ட எச்சத்தட்டில் தான் சாப்பிட்ணும், அவர் பின்னாடியே போய் நின்றுட்டு கையாட்டுறது அந்த மாதிரிலாம் போகிறப்போ, கிளம்பி வெளியே போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி போய் கையாட்டுறது அப்படிலாம் செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் போய் அவரை அனுப்பி வைப்பாங்களாம். அதே போல் சாப்பாடு பரிமாறுறதுக்கோ அந்த மாதிரியெல்லாம் எதுக்கும் விடுறதில்ல. கணவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணு கீழே உட்காந்து தான் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறையங்க சின்ன சின்ன விஷயமா அந்த பொண்ணு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட இது ஹஸ்பண்டோட அந்த பொண்ணு சேர்ந்து இருக்கிறக்கே அவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு அதை கடைசியாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, நான் வீட்டில் அங்கே அம்மா வீட்டில் போய் வாழா வெட்டியாக இருக்கிறக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 2வது என்னோடய நகைகளையெல்லாம் இன்னும் யாரோ ஒரு பேர் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் முதல்ல நினச்சேன், அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த SMS அனுப்பிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. மாமியார் வீட்டிலேருந்தே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. போலீஸ் வர்றாங்க. போலீஸ் அவங்க மாமியார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த அம்மா பயந்து போய் அவங்களும் ஏதோ வீட்டில் இந்த மருந்து எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எப்படி ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு பொண்ணும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றாங்க இல்லைங்களா? அந்த பொண்ணுக்கு வாழ்கிறதுக்கு முழு உரிமை இருக்குங்க அந்த வீட்டில். நீங்கள் கட்டின வீடாகவே இருக்கலாம், நீங்கள் வாங்கின வீடாகவே இருக்கலாம், அங்கே இருக்கிற சாமானுங்கள்லாம் நீங்கள் வாங்கினதாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பையனை திருமணம் செஞ்சு வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்குது, அந்த சாமானுங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை சொல்லி தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க. என் பையனோட சேர்ந்து வாழ்கிறது தான் அந்த பொண்ணு வர்றா அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது இல்லை இல்லையா? அப்படி வர்ற பொண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து தான் ஆகணும். அவங்க சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு டைமை நீ இதெல்லாம் செய் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இதில் கொஞ்சம் பெரியவங்களுக்கு என்ன ஐடியானா, நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், சின்ன பொண்ணுங்க தானே, அவங்களுக்கு தெரியாதில்ல, எங்கள் குடும்ப வழக்கத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரே நாளில் அத்தனையும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திருமணமாகி வந்த ஒரு பொண்ணு கொஞ்ச நாள் போக போகவே உங்கள் வீட்டு பழக்க வழக்கங்களை அவங்களே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. 2வது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பு வைக்க முடியும்னா அவங்க இன்னொரு மாதிரி வைக்கிறாங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்களே வச்சு சாப்பிட்டுக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி தான் வைக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அது மாறவும் மாறாது. ஒரு பழக்கத்தை நம்ம பழகினதுக்கப்புறம் அதை மாற்றிக்க சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்படி ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி
கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து சாகிற அளவுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் இல்லையா? இதில் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் சில மூட நம்பிக்கைகளையும் சேர்த்து சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் எந்திரிச்சிடணும், இந்த நேரத்தில் குளிச்சிடணும், இந்த நேரத்தில் விளக்கேற்றிடணும், இந்த நேரமெல்லாம் விளக்கேற்றணும், இந்த கிழமை முழுக்க விளக்கேற்றணும், இந்த மாதிரியெல்லாம் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதில். ஓகேங்களா? அதுதான் எங்கள் குடும்ப வழக்கம்னு வேற சொல்கிறீங்க. இதை வந்து இந்த பொண்ணோட விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இதையும் அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் இல்லாமல் நார்மலாக நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, இப்படி செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறேன். நான் எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போகிறேன், ஆனாலும் வேலையிலேருந்து வந்து இந்த நேரத்துக்குள்ளே வந்து இதை நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்னை நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வரும். அதே போல் வீட்டிலே இருக்க பெண்களுக்கும் எந்த நேரமும் பூஜை சாமான விளக்கு, இந்த மாதிரி நேரத்தில் இதை பண்ணு, இப்படி பண்ணியே ஆகணும், இதை என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி நடந்துச்சு, என் சொந்தக்காரங்க வீட்டில் அப்படி நடந்துச்சு, இவங்கெல்லாம் இப்படி பண்ணதுனால தான் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சொல்கிற நேரங்கள்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுனால தான் அவங்களுடைய கணவர் வந்து பதவி உயர்வு கிடைச்சிது, அவங்க கணவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சிது, அந்த பொண்ணு வந்து சாமி கும்பிட்டு அவள் புருஷனை நல்ல வழிக்கு கொண்டு போயிருக்கா, நீ வந்து சாமி கும்பிடாததுனால தான் உன் புருஷனுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, ஓகேங்களா, அந்த மாதிரி சம்பளம் ஜாஸ்தி கிடைக்கல அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து காரணம் வந்து நீ வந்து சரியாக சாமி கும்பிடாததுனால தான் என் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாமியார் வயசில் மாமியாராக இருக்கிறவங்கள பற்றி தான் நான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சாமி கும்பிடல அப்படின்றதுக்காக சாமி உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவே மாட்டார். ஓகேங்களா? அந்த பொண்ணு கும்பிட்டே தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அப்படி கும்பிடலனாலே ஒன்றும் இல்லை, ஆனால் கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கும்பிடுங்க. உங்கள் பையனுக்காக நீங்கள் கும்பிட்டாலும் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் பையனுக்காக நீங்கள் கும்பிட்டாலும் அவருக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆகாது. உங்கள் பையனுக்காக நீங்கள் கும்பிட்டாலும் அவர் உடல்நிலை சூப்பராக இருக்கும், அவர் குடும்பம் நல்லா மேலே வரும். அந்த திருமண மனைவி தான் கும்பிடணும் நம்ம அவசியம் இல்லை, அம்மாவும் கும்பிடலாம். அதனால் நீங்களே அந்த நேரமெல்லாம் நீங்கள் உட்காந்து சாமி கும்பிடுங்க, அரை மணி நேரம் பூஜை பண்ணி கும்பிடுங்க. கால் முட்டி என்னால் சமணங்கால் போட்டு உட்காந்து கும்பிட முடியாது, நீ கும்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சமணங்கால் போட்டு உட்காந்து கும்பிடுங்க. உங்கள் மகனுக்காக நீங்கள் அதை கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உங்கள் மகன் நல்லா இருப்பார். ஓகேங்களா? அந்த பொண்ணை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறதுனால மட்டும் அது அந்த பொண்ணு மனசார கும்பிட்டணும் இல்லையா? அதனால் நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் மகன் நல்லா இருப்பார். தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவங்கள மனசு கஷ்டப்படுத்தி குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சொல்லணும்னு நினச்ச நிறைய பேர் சொன்னது. ரெண்டாவது, இன்னொரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் ஊரே அப்படி இருக்குது மேம், எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் இருக்குது, அந்த கோயிலை குலதெய்வமாக வச்சுருக்கிற எல்லாருமே அந்த ஊரில் ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இறப்பு நடந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, அதுக்கு கூட இங்கே அது போனதுக்கப்புறம் குளிக்கணுமா, குளிச்சுட்டு தான் வேறு வேலைகளை செய்யணும். அப்படி நம்ம குளிக்கலை அப்படின்னா அது இது பயங்கர தப்பு மாதிரி அதை சொல்லியே அவங்க பேசுகிறதுலையே நம்ம பயந்து போய் குளிச்சுருவோம். நான் ஜாபுக்கு போகிறேன், ஜாப்லேருந்து வீட்டுக்கு வர்றப்போ என் மாமியார் துணியெல்லாம் வெளியே போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி வேலை இருந்தாலும் எவ்வளோ டைம் ஆயிருந்தாலும் நைட் டைமாகவே இருந்தாலும் நீ குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மேம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு கட்டாயப்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம மனசு அதாவது அதுவும் நம்ம குழந்தை தான், அடுத்த வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் அதுவும் நம்ம குழந்தை தான், அதுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். அது எங்கேயோ நல்லா இருந்துட்டு போட்டும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 2 பேரும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதில் நம்மளும் சேர்ந்து அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு அம்மாவும் நினைக்கணும். அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை
ஓகேங்களா? இது இப்படி சாமி கும்பிடலை அப்படின்னா எதுவும் நடந்துராது. சாமி வந்து எதுவும் செஞ்சிடவே மாட்டார். ஓகேங்களா? அந்த மனசு நீங்கள் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு மன கஷ்டமும் உடல் கஷ்டம் ரெண்டுமே வருமோ தவிர கடவுளால் எந்த வித கஷ்டமும் வராது. ஓகேங்களா? ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு நல்லா உட்காந்து நிறைய நேரம் சாமி கும்பிட்டோம் அன்னைக்கு அதெல்லாம் டேலி ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் சாமி கும்பிடலைன்னா கூட ஒரு நாள் உட்காந்து நிம்மதியாக 1 மணி நேரம் கும்பிட்டா அதெல்லாமே உங்களுக்கு திருப்தி டேலி ஆகிடும். அது கூட உங்களுக்காக தான், கடவுள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விளக்கேற்றுறதை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தப்போ அந்த பதிவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஒரு பொண்ணு அவங்க சொல்லியிருந்தாங்க, தெய்வம்மா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இதை என் மாமியார்கிட்ட யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தா அவங்க இதுலேருந்து இந்த வார்த்தை வரும் இல்லைங்களா? அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இது என் வயசில் இருப்பீங்க, அவங்க மாமியாராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் என் வயசில் தான் இருப்பீங்க. நான் சொல்கிறேன், கடவுளை கும்பிடணும் தான், இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே நம்ம ரொம்பலாம் கடவுளை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் சொன்னால் அதுக்கும் எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அதுக்கு நான் பதிவு வச்சுருக்கேன், நான் போடுவேன். அதனால் கடவுளை கையெடுத்து கும்பிட்டா போதும். நேரம் இருந்தால், சாமி கும்பிட டைம் இருந்தது அப்படின்னா நல்லா விளக்கேற்றி வச்சு நிறைய பூ போட்டு நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நல்லா கும்பிடலாம். அப்படி நேரம் இல்லை அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டு போனால் போதும். அதே போல் வீட்டில் இருக்க நீங்கள் விளக்கேற்றி வச்சாலும் கடவுள் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். வீட்டுக்கு வந்த மருமக தான் விளக்கேற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்றி வச்சாலே அவர் சந்தோஷமாக ஏற்றுக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக விளக்கேற்றி கும்பிட்டு ஜாலியாக இருந்து பழகுங்க. முதல்ல உங்கள் மருமகளை மக மாதிரி நினச்சிட்டு, மக மாதிரி கூட வேண்டாம், ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிட்டு அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாலே போதும். அங்கே லக்ஷ்மி வந்து உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, நீங்கள் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, உங்கள் மருமக ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முன்னு நீங்கள் எவ்வளோ விளக்கேற்றி கும்பிட்டாலும் அங்கே லக்ஷ்மி வரமாட்டாங்க. நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டுருங்க 2 பேரும். கண்டிப்பாக லக்ஷ்மி உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் ஜாலியாக வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே சிரிச்சிட்டு இருக்கீங்களோ அங்கே தான் அம்மா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.